குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும், அதிலும் குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரவேசிக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும், உலகத்தார் அனைவரையும், உலக முக்மின்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நாம் எதை கேட்டோமோ, எதை கேட்க இருக்கிறோமோ அதை நமது உள்ளத்தில் உள்வாங்கி, அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி, அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் இதை பத்தி நம்ம பார்த்தோம், சுதந்திரத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை, சிறப்பான ஒரு நாளும், இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தந்த ஒரு மாமனிதர் பிறந்த நாளும், பிறந்த மாதமும் இந்த ரபியுல் அவ்வல் என்கின்ற ஒரு முதல் வசந்தத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த உலகத்தில் வெளிச்சத்தையும், நேர்வழியையும், சத்தியத்தையும், நமக்கான வழிகாட்டுதலையும் தந்த ரஹ்மான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை அடிப்பிறலாமல் முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் அதை தொடர்ந்த ஒரு வசனம் தான். ரொம்ப சிறப்பா அல்ஹம்துலில்லாஹ் ஓதி அதனுடைய ஸலவாத்துகளையும் சிறப்பா மாஷா அல்லாஹ் சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எத்தனையோ கட்டளைகள் சொல்றான், நமக்கு நிறைய கட்டளைகள். இப்போ அகைமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் சொல்றான், நோன்பு வையுங்கள் சொல்றான், ஹஜ் செய்யுங்கள் சொல்றான், உறவை பேசுங்கள், எவ்வளவோ விஷயங்கள் கட்டளையாக குர்ஆனில் 1000 கட்டளைகள் நிறைந்திருக்கிறது. இப்போ நம்ம குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறோம். ஓதும் பொழுது அந்த கட்டளைகளுடைய அர்த்தங்கள் தெரியாதது ஒரு காரணம். அகைமுஸ்ஸலாங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். உடனே நாம என்ன செய்யறோம்? குர்ஆனை மூடி வச்சுட்டு தொழுகை நிலைநாட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 ரக்காத் தொழுகிறோமா? அது தொழுகணுங்கிறது இல்ல, கிடையாது. அந்த வக்து வரும்போது கரெக்டா இது பண்ணணும். கரெக்ட். இது மாதிரி கட்டளைகளை உடனே நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைகள் அமையாது. ஆனால் ஒரே கட்டளைகளை உடனே நிறைவேற்றலாம். அதுதான் ஸலவாத். குர்ஆனை ஓதும் பொழுது இப்போ ஸ்டாப் பண்ணி நம்ம ஸலவாத் சொல்ல வச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டா ஓதுறாங்க, நடுவுல சொல்லிட்டோம்னா அது ஒரு படபடப்பாயிருமேன்னு சொல்லிட்டுதான் சொல்லாம விட்டுருந்தோம். சோ இந்த வசனத்தை எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் மனனமாக்கிக்கோங்க, குறிப்பிட்டு வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நம்மள பார்த்து தான் சொல்றா, என்ன சொல்லணும்? இப்போ ஸலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு ஸலவாத் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றிய நன்மை நமக்கு கிடைச்சிருச்சு. அல்லாஹ் செய்த அமலையும் அவன் காட்டி தந்த அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் அமைந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இங்க சொல்லப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இந்த ஸலவாத்ல என்ன செய்யிருக்கு? நமக்கு உள்ளடக்கி இருக்குது. எத்தனையோ வார்த்தைகள் இந்த நாவல இருந்து என்னென்ன வார்த்தைகளை உதிக்குது. ஆனால் சிறப்பானது என்ன? கலிமாவுக்கு பின்னால் ஸலவாத் என்பதை அழகான முறையில நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய தருணமும், நாளும், மாதமும், எல்லா நேரங்களிலும் முஹம்மது என்கின்ற பெயரை கேட்டாலே உளமாற நாவு மணக்க ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் ஈமான் என்கின்ற இறை நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கான். முஹப்பத் என்கின்ற ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசத்தை நமக்கு உள்ளத்தில் பதித்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில ஸலவாத் அதிகமா என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஓதணும். அந்த ஸலவாத்தின் மூலம் கவலைகள் நீங்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், வரக்கத்து நமக்கு கிடைக்கும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதரின் ஷஃபாஅத்தும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அதே போல நாம் சொல்லக்கூடிய ஸலவாத் என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட எடுத்து காமிக்கக்கூடிய இன்னார் நம்ம தந்தை பேர் சொல்லி இன்னாருடைய மகள், இன்னாருடைய மகன் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் ஸலவாத் சொல்லுவாங்க. இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துக்கு எடுத்து காமிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த ஸலவாத் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நிறைய சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல ஸலவாத்துகள் நிறைய உண்டு. என்ன ஸலவாத் என்னது? நிறைய உண்டு. ஆனா நமக்கு சிறந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சொல்லிக் கொடுத்த அவ்வளவு ஒரு சஹாபி கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் என்னுடைய துஆவுல எவ்வளவு நான் துஆ செய்ய எவ்வளவு ஸலவாத் சொல்ல, பாதிக்கு பாதி செய்யட்டுமா? செய்யுங்க. அதை விட அதிகரிச்சு அவங்களுக்கு நல்லது. முழுசாவே நான் துஆவை மட்டும் செய்யாம ஸலவாத் ஃபுல்லா ஓதட்டுமா? ஓதுனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? இம்மை வறுமையுடைய பொறுப்பு அல்லாஹ் ஏத்துக்குருவான் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ்.
சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸ்ல இந்த ஸலவாத் தான் இடம்பெற்றிருக்கு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது. தருது இப்ராஹிமோட சேர்த்து ஓதுறோமா, அற்புதமான ஸலவாத் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இன்ஷா அல்லாஹ் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம முயற்சி செய்யணும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு தஹ்ஃபில் ரொம்ப அழகான முறையில சொன்னாங்க. சூரா தஹ்ர். தஹ்ர் என்றால் காலம். இந்த சூறாவுக்கு இன்னொரு பேரு உண்டு, சூரா இன்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு, மனிதனுடைய படைப்பு. ஒண்ணுமே இல்லாத பொருளாக இருக்கக்கூடிய ஒண்ண நான் எப்படி படைச்சேன், காலமே இல்ல உனக்கு. தஹ்ர்னா காலம். ஹல், வார்த்தையே ஹல்னா இது நம்ம படிச்சிருக்கோம்ல, எங்க இது மொழி பாடத்துல வந்துச்சா, ஒரு கேள்விக்கான வார்த்தை ஹல் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல் அத்தா அலல் இன்சான், மனிதனை நீ எங்க இருந்து வந்திருக்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் அக்பர். அப்போ மனிதனுடைய படைப்பு, அவனுடைய பரிணாமம், அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி அனைத்துமே அந்த தஹ்ர் சூராவுல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரபியுல் அவ்வலுடைய சிறப்பான இந்த மாதத்துல நபி அவர்களை பேசாமல் ரபியுல் அவ்வல் மாதம் கடக்க கூடாது, கடக்காது. உலகமே போற்றக்கூடிய ஒரு மாமனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஆனா ரபியுல் அவ்வல் மாதம் முழுவதும் சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு மெஹராபிலும், ஒவ்வொரு மஜ்லிஸிலும், ஒவ்வொரு மதரசாவிலும், ஒவ்வொரு பள்ளி வளாகத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பலவித கோணங்கள்ல என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசுவாங்க. இன்னைக்கு நாம எந்த கோணத்துல பேச போறோம் அப்படின்னா, ஒரு நபி, ஒரு புரட்சி, ஒரு புதிய உலகம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம என்ன செய்ய போறோம், இன்ஷா அல்லாஹ் பேச போறோம். ஒரே நபி, ஒரே புரட்சி, ஒரே புதிய உலகம். அந்த உலகத்தை எப்படி நபி அவர்கள் உருவாக்கினார்கள், அவர்கள் எப்படி புரட்சி செய்தார்கள், எந்தெந்த விஷயத்தில் ஆரம்பத்தில் புரட்சி செய்தார்கள், அந்த புரட்சி இன்றும் இருக்கிறதா, அந்த இருப்பதினால் அவர்கள் புரட்சி தலைவராக இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை பேச போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப பேசக்கூடிய பயான் எல்லாம் கவிதையா சொல்லிட்டாங்க. ஆமா, அதுக்குள்ள எல்லாமே அடங்கிருச்சு. சுப்ஹானல்லாஹ். அந்த கவிதை வரிகள் இன்னைக்கே ரொம்ப ஆழமான சிந்தனை கொண்டதா இருந்துச்சு. ஆரம்பத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அத்துணை விஷயத்தையும் நபி அவர்கள் செய்த புரட்சி முதல் கொண்டு அந்த கவிதையில சொல்லிட்டாங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்ஹம்துலில்லாஹ். சரி, இன்னைக்கு அது குறித்துதான் நம்ம பார்க்க போறோம். ஒரு மனிதர் ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியுமா, ஒரு சமுதாயம் ஒரு உலகத்தையே மாற்ற முடியுமா என்கின்ற பெரும் கேள்விக்கு வரலாற்றில் முடியும் என்று சொல்பவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்பவர்கள் அல்ல, செய்து காட்டியவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதரால் ஒரு சமுதாயம் திருந்தியது, ஒரு சமுதாயம் மாறியது. ஒரு மனிதனால் ஒரு சமுதாயம் மாற்றப்பட்டது மட்டுமல்ல, அந்த சமுதாயத்தினால் உலகமே மாறியது என்று சொன்னால் அது மிகையாகாது. சுப்ஹானல்லாஹ். ஏன் அப்படின்னு சொன்னா, புரட்சி என்பதற்கான அர்த்தங்கள் பல உண்டு. ஆனா ஒரு அறிஞர் புரட்சி என்கின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க பாருங்க. முன்ன இருந்த மாதிரி, இந்த வார்த்தை கவனிச்சா புரியும், முன்ன இருந்த மாதிரி இனிமே இருக்க முடியாத என்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் புரட்சி. இன்னொருக்க சொல்லவா, முன்ன இருந்த மாதிரி இனிமே இருக்க முடியாது என்கின்ற அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் புரட்சி. அறியாமை காலம் இருந்தது, மடமைகள் தலை தூக்கி இருக்கக்கூடிய ஒரு காலம், மனிதநேயமற்ற காலம், நற்குணங்களே இல்லாத ஒரு காலம், அந்த காலம் முன்ன இருந்தது. இனிமேல் அந்த காலம் வராது, நபி அவர்கள் இருக்கிற வரைக்கும் இனிமேல் அந்த காலம் வராது என்கின்ற மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் தான் புரட்சி தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் புரட்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சுப்ஹானல்லாஹ் பல புரட்சிகளை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். இப்போ நம்ம இதை குறித்து நம்ம பேச போறோம். ஒரு 5-6 புரட்சிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை குறித்து நம்ம பேச போறோம். சுருக்கமாக கேட்ட விஷயங்கள் இருந்தாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை மீண்டும் 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 அசை போடும் பொழுது அல்லாஹு தஆலா நபியின் மீதும் உள்ள ஒரு நேசத்தை நமக்கு கொடுப்பான். நபி அவர்களுடைய வரலாற்றை மீண்டும் மீண்டும் கேட்க வாழ்வில் ஒரு முக்கியமாக மாற்றத்தை ஏற்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். அந்த மாற்றம் நமக்கு வேணும். ஏன்னா முஸ்லிம்களாகிய நாம கலிமாவுல மட்டும்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறோம், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அதே போல சில சந்தர்ப்பங்களில், சில நிகழ்வுகளில் மட்டும்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி சில சுன்னத்துகளை, சிறிய சுன்னத்துகளை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி அவர்கள் இந்த சிறிய சுன்னத்துக்கோ, வெறும் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்வதற்கோ, தூங்கும் பொழுது துஆ ஓதுவதற்கோ, இல்ல மிஸ்வாக் செய்வதற்கோ, இல்ல சுன்னத்தான தொழுகையில் தொழுவதற்கு மட்டுமல்ல இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நபி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நோக்கம். 23 வருட காலங்கள் சிறிய சுன்னத்துகளை ஹயாத்தாக்குறதுக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முன்மாதிரியா வந்துட்டு போகல.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் எப்படி புரட்சி செய்தேனோ அந்த புரட்சியை ஹயாத்தாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு தருணத்தையும் சிறப்பான முறையில நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறாங்க. முதல் புரட்சி என்ன தெரியுமா? இதை நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் மட்டும்தான் முடியும் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம். அது உண்மைதான். ஆனால் நபி அவர்கள் உம்மத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை, சில கடமைகளை விட்டுட்டு போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹோட அவங்களுடைய புரட்சியும், அவங்களுடைய தலைமைத்துவம், அவங்களுடைய நிர்வாகமும், அவர்களுடைய அகலாக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க, நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அவர்களைப் போல உண்ணுதல், அவர்களைப் போல உடுத்துதல், அவர்களைப் போல ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு செயல்பாட்டையும் மனிதன் நுணுக்கமாக கவனித்து இன்று வரைக்கும் பின்பற்றக்கூடிய மக்கள் பல்லாயிரம் கோடி பேர். அப்ப எவ்வளவு பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப நாம என்ன அவங்களுடைய உம்மத்தாக இருந்து கொண்டு நாம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினோம், என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்? அதுதான் முதல் கேள்வி. ரபியுல் அவல் மாதம் வந்தால் நிறைய புகழ்றோம், நிறைய வரலாறுகள் பேசுறோம், நிறைய கீதங்கள் படிக்கிறோம், நிறைய மௌலூதுகள் ஓதுகிறோம். அதனால் நன்மைகள் கிடைக்கும், மாற்றங்கள் கிடைக்குமா? மாறணுமே. மூச்சுக்கு மூச்சு அவ்வளவு புகழ்ச்சி புகழ்றோம். சுன்னத்துகள் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, நிறைய வரலாறுகளை நம்ம பேசுறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மாற்றம், அவர்கள் மாற்றிய அந்த வாழ்வை நாம் சில நேரம் நிலைத்தது மாறி அந்த வாழ்வை என்ன செஞ்சிடும், நிலைக்குள்ளையே செஞ்சிடும். அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. இந்த சுச்சுவேஷன்ல, இந்த காலத்துல நபி அவர்கள் இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. சும்மாவே கவலைப்படுவாங்க ரசூலுல்லாஹ் நம்மளை பார்த்து, சும்மாவே கவலைப்படுவாங்க. பார்க்காமலே நிறைய கவலைப்பட்டாங்க. பார்த்திருந்தாங்கன்னா அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமையும், நாம இருக்கக்கூடிய துன்யாவுடைய ஆசபாசங்களும், நம்ம வளரக்கூடிய முறையும், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய இபாதாத்துகளும், நம்மளுடைய அகலாக்குகளும் பார்த்தா என்ன ஆயிருக்கும்? தொழுகையை மட்டும் எடுத்துக்கோங்க. தொழுகையில் முஸ்லிம்களின் நிலை, ரசூலுல்லாஹ் இந்த தருணத்துல இருக்கிறாங்க, என்ன ஆயிருக்கும்? ஒன்று எல்லாம் பாதுகாக்கணும், ஒன்று இந்த உம்மத்தை நினைச்சு அழுகுவாங்க, துவா செய்வாங்க. ரெண்டாவது அவங்க இருக்கக்கூடிய காலத்துல சில நேரம் வேதனைகள் இறங்கும். என்ன டக்கு டக்குன்னு என்ன செய்வோம், அல்லாஹ் ஏதாவது ஒரு வேதனையில் விடுங்க, வகை இறங்கிடும். என்ன நம்ம எப்படி தொழுதுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அல்லாஹ் அக்பர். முதல் புரட்சி என்ன செஞ்சாங்க தெரியுமா? முதல் புரட்சி நம்பிக்கையில் மாற்றம் செய்தார்கள். இறை நம்பிக்கையில், அதாவது நம்ம பாஷையில சொல்ல உள்ளத்தை மாற்றினார்கள், அவ்வளவுதான். இறை நம்பிக்கையில் மாற்றம் செய்தார்கள் அல்லது உள்ளத்தை மாற்றினார்கள், உள்ளத்தில் புரட்சி செய்தார்கள். முதல் புரட்சியே அதுதான். வணங்குனாங்கப்பா, அல்லாஹு அக்பர். சிலைகளையும், கல்லையும், மண்ணையும், கற்களையும், போனது வந்தது, இருந்தது, செத்தது, சாகாதது எல்லாத்தையும் வணங்கினா அந்த மனுஷ பிறவி. வணங்கணுங்கிறதுக்கு தகுதி இல்லாதது கூட வணங்கினான். மனுஷனே வணங்கினானே, என்ன சொல்றது? அல்லாஹ் அக்பர். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். இந்த வார்த்தை குர்ஆனில் இன்றும் இருக்கிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? உமக்கு மரணம் வரும் வரை உன்னுடைய இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிட்டான். யகீன், மரணம்ங்கிற வார்த்தை, இந்த மௌத்துங்கிற வார்த்தை இந்த வசனத்துல வரல. யகீன், அதுக்கு பதிலா யகீன்னு சொல்லிட்டான். யகீன்னா உறுதியானது. உறுதியானது ஒண்ணு வரும், நிச்சயமா வரும். என்ன வரும்? மரணம் வரும். அது வரைக்கும் யாரை நீ வணங்கக்கூடாது, படைப்பினத்தை வணங்காத, படைத்தவனை மட்டும் வணங்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முதல் புரட்சி இதைத்தான் செஞ்சாங்க. அல்லாஹ் அக்பர். ஏம்மா எத்தனை கடவுள்கள்! ஒவ்வொன்னுக்கும் நோய்வாய்ப்பட்ட ஒரு கடவுள், வியாபாரத்துக்கு ஒரு கடவுள், லாத்து, உஸ்ஸா, மனாத்து. இந்த ஹுபுல்ங்கிற சிலை, ஐயோ, இந்த ஹுபுல்ங்கிற சிலை தான் முதல் சிலை. அது கஅபாவுக்கு நெருக்கமான சிலையாம். கஅபாவுல பாத்தீங்கன்னா அதுதான் பயங்கர ஜோடனையோட இருக்குமா கஅபாக்குள்ள. ஹுபுல்ங்கிற சிலை செந்நிலை வடிவத்துல அப்படி செதுக்கி வச்சிருப்பாங்களாம் அந்த ஹுபுல்ங்கிற சிலைய. அதுலயும் லாத்து, உஸ்ஸா, மனாத் குர்ஆன்ல சொல்லப்பட்ட சிலை. ஆமா, குர்ஆன்ல சொல்லப்பட்ட சிலைகள் லாத், உஸ்ஸா, மனாத். இவங்கதான் சிலைகளுக்கு தலைமை. எதா இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டு முடிவு பண்ணி குலுக்கல் சீட்டு போட்டு அம்பு விட்டு ஆமாவா இல்லையா, செய்யலாமா செய்யக்கூடாதா, நேர்ச்சை எல்லாம் அந்த சிலைகளுக்கு தான். நேர்ச்சையா இருந்தாலும், பலி கொடுக்கறதா இருந்தாலும், நோன்பு வைக்கிறதா இருந்தாலும் எல்லாம். இந்த கஅபாவை ஒரு கண்ணியமா பார்ப்பாங்க, தவாஃப் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. கஅபாவை கூட நேர்ச்சை செஞ்சது கிடையாது. சிலைக்கு பலிபீடம்னு ஒண்ணு இருக்குது, ஒரு கல்லு, ஒரு ஒரு மட மாதிரி. அங்கதான் பல லட்சம் ஆடு, மாடு, ஒட்டகம் பலி கொடுக்கப்பட்டிருக்கு.
எது? கல்லால் உருவாக்கப்பட்ட அல்ல மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கடவுளுக்கு. அல்லாஹ் அக்பர். கடவுளின் தன்மையை இழந்த ஒரு சிலைக்கு. அந்த சிலை தன்னுடைய மேனில் இருக்கக்கூடிய ஒரு ஈயை கூட எடுக்க முடியாத, துரத்த முடியாத, பலகீனமற்ற, அறிவுக்கு எட்டாத, அறிவே இல்லாத ஒரு சிலையை வணங்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி புரட்சி செஞ்சாங்க தெரியுமா? அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் அப்படிங்கிற அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. அதே போல இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், சிலையை வணங்கிய, சிலைக்காகவே எல்லாத்தையும் அர்ப்பணித்த அந்த சமூகத்தை இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளத்தை நடுங்க வைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரட்சி, இதுதான் புரட்சி. உள்ளத்தை நடுங்க வச்சாங்க. இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஸாதத்ஹுமுல் ஈமானா. என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்னு சொன்னா அவங்களுடைய உள்ளமெல்லாம் நடுங்கி போயிருமா, பயத்தால், அச்சத்தால். நடுங்கிறது மட்டும் இல்ல, குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து ஓதுனா அல்லாஹ் அக்பர், அவர்களுடைய ஈமான் அதிகரிக்குமா. எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது இல்லவா புரட்சி? நம்பிக்கை, இறை நம்பிக்கை, உள்ளத்தை அப்படியே புரட்டுனாங்க ரசூலுல்லாஹ். இந்த புரட்சி நாம செய்யணும். அல்லாஹ்ங்கிற வார்த்தைய சொல்லும் பொழுது அத்தனை விஷயங்களும் அடங்கிடணும், அவ்வளவுதான். அப்படி ஒரு சமுதாயத்தை, அப்படி ஒரு சந்ததிகளை நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் உருவாக்கணும். அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோ, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ்விடத்துதான் அனைத்தையும் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற அந்த சமுதாயத்தை உருவாக்கினோமேயானால் நாமளும் நபி அவர்களுடைய உம்மத் என்கின்ற அந்த தகுதி பெற்று முதலில் செய்த புரட்சியை நாமளும் பின்பற்றி செய்து கொண்டிருக்கிறோம். சும்மா சின்ன சின்ன சுண்ணத்துக்களை மட்டும் ஹயாத்தாக்குனா எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம சரியா செய்யணும், அதெல்லாம் சுண்ணத்தான நன்மைகள் கிடைக்கும், அவ்வளவுதான். ஷஃபாத் சும்மா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பரிந்துரைங்கிறது சாதாரணதா? யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய விஐபி இருக்காங்க, அந்த விஐபி கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கணும்னா என்னென்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க. என்னென்ன செய்வோம்? எத்தனை பேரை கைய பிடிச்சு, காலை பிடிச்சு, என்ன லெட்டர் கொடுத்தா, அது கொடுத்து, லஞ்சம் கொடுத்தா, நவுது பில்லா, இப்படி என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ எல்லாம் பிடிச்சு அந்த விஐபி என்ன செய்யறது? ரெக்கமெண்டேஷனுக்கு இது பண்றது. அதே போல ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சின்ன சின்ன சுன்னத்துக்களை ஹயாத்தாக்குனா மட்டும் ஷஃபாத் எல்லாம் கொடுக்கணும். ஆனாலும் இந்த புரட்சிகளை செய்தால் மட்டும்தான். நபி அவர்கள் அப்படிதான் புரட்சி செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்ல, உள்ளம் மாறினால் குடும்பம் மாறும், குடும்பம் மாறினால் சமுதாயம் மாறும், ஒரு சமுதாயமே மாறினால் உலகமே மாறும். அந்த புரட்சியைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை முதலில் இறை நம்பிக்கையை ஆட்கொள்ளக்கூடிய மனிதர்களாக அவர்களை மாற்றினார்கள். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. சிலைகளை தன்னுடைய கையால் ரசூலுல்லாஹ் எல்லா சிலைகளும் என்ன செஞ்சாங்க? உடைச்சாங்க. யாராவது கேட்க முடிஞ்சுச்சா? அதுக்கு முன்னாடி சிலைகளை தொட்டாலா, பார்த்தாலே அடிப்பான். யாரு? சிலைகளுக்கு ஏதாவது சேதம் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. மூக்கு கேள்விப்பட்டீங்க? ஒரு மூக்கு உடைஞ்சதுக்கு அதே போல நாங்க நிக்க வச்சு மூக்க என்ன செய்வோம்? அறுப்போம்னு சொல்லிட்டு உமருடைய காலத்துல எதிர ஒரு காலத்துல நடந்த ஒரு சம்பவம். சுப்ஹானல்லாஹ். இப்பயுமே யோசிச்சு பாருங்க. அவங்க செஞ்சுட்டு போன புரட்சி அவ்வளவுதான். அதோட இப்ப யோசிச்சு பாருங்க, சிலைகள்ல கை வைக்க முடியும்? அல்லாஹ் அக்பர். ஆனா மாற்றத்தை உள்ளத்தை தான் ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ் முதல்லயே ஆரம்பத்திலேயே வகியை கொண்டு வந்து ஃபர்ஸ்டா வகி வருது, வந்த உடனே சிலைகளை உடைச்சாங்களா? உள்ளத்தை தான் அவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க, உணர வச்சாங்க. ஆமா. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல மாற்றத்தை, புரட்சியை ஏற்படுத்தியது எதில் என்றால் நம்பிக்கையில், உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். இரண்டாவது என்ன செஞ்சாங்க தெரியுமா? மனிதனின் மதிப்பில் புரட்சி செஞ்சாங்க. முதல்ல மனுஷனா மதிங்கப்பா. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. ஏமா சாப்பிடாம கூட இருந்துருவான் அரபு மக்கள், சண்டை போடாம இருக்க மாட்டான். 200 வருஷ பகை, 300 வருட பகை, பாரம்பரியத்தோடு பகையை எடுத்து பாத்தி கட்டி அதுல போர் செஞ்சு நீயா நானான்னு பாப்பானு. அல்லாஹ் அக்பர். சண்டை இருக்கக்கூடிய சமுதாயத்தை மனிதனை மதித்து பழகு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சொல்லி காட்டினாங்க. அதுல புரட்சி ஏற்படுத்தினாங்க. அவனுடைய அளவுகோல் என்ன தெரியுமா? மனிதனுக்கான அவன் வைத்த அளவுகோல் என்ன தெரியுமா? இனம், பணம், அதே போல அவனுடைய குடும்பம், அவனுடைய நிறம், பாரம்பரியம், இதைத்தான் அவன் அளவுகோலா வைத்தானே தவிர வேறு எதையும் என்ன செய்யல, அளவுகோலா வைக்கல. பெரிய பெரிய குலத்தை, கோத்திரத்தை சார்ந்தவனா, சரி நீதான் மனுஷ பிறவி, அவன் பாஷையில அப்படிதான். ஆமா. பணம் வச்சிருக்கியா, செல்வம் வச்சிருக்கியா, நீதான் மனிதன். நிறமா, கருப்பா இருக்கியா, ரிஜெக்ட்.
வெள்ளையா இருக்கியா? அரபினா வெள்ளையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, வா நீதான் என்னுடைய மனித இனம், குடும்பமா பாரம்பரியமா வா. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த மனிதர்களை அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். கண்ணியம் எதுல பாக்குற நீ? குணத்திலையா, நிறத்திலையா, பணத்திலையா, குடும்ப பாரம்பரியத்திலையா? அத்காக்கும், இறை அச்சத்துல பாருன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். மனிதனை மனிதனா மதிக்க கத்துக்கோப்பா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சம்பவமும் வேணாம், ஒரே சம்பவம், மனிதனை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மதிப்பை உயர்த்தினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம். மனிதன் என்று சொன்னாலே வெறும் முஸ்லிம்களை பற்றி மட்டும் யோசிக்க கூடாது. எல்லோரும், மனிதர்கள் எல்லோரும், கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, இந்துக்களா இருந்தாலும் சரி, சீக்கியர்கள் யாரா இருந்தாலும் சரி, புத்தர்களா இருந்தாலும் சரி, எல்லோரும் மனிதர்கள் என்பதை முதலில் மதிப்பதற்கு ரசூலுல்லாஹ் புரட்சி செஞ்சாங்க, புரட்சி செய்ய சொன்னாங்க. ஒரு ஜனாசா போகுது, அந்த ஜனாசா யூதனுடைய ஜனாசா, எழுந்து நிக்கிறாங்க. யூதனை பார்த்து குரான்ல அல்லாஹ் அப்படி கரிச்சு கொட்டுதான். அவன் நல்லவன் கிடையாது, சாபத்திற்குள்ளாக்கப்பட்டவன், நரகம் எல்லாம் சொல்றான். ரசூலுல்லாஹ் எழுந்து நிக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, யூதர்கள் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, யூதனின் மரண ஜனாசா போது எதுக்கு எழுந்து நிக்கிறீங்க? ஒரே வார்த்தை சொன்னாங்க, அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு சொன்னாங்க, அவனும் ஒரு மனிதன் தானே அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். இது மனிதனின் மதிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு வார்த்தை. கரும்பாறைக்கு கீழ் பிலாலை வைத்து துன்புறுத்திய அதே சமுதாயத்திற்கு இடையில் கஅபாவிற்கு மேல் முஅத்தினாக ஆக்கியது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனா மதிக்க கத்துக்கோங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. கருப்பினத்தின் அடிமையே என்று சொல்லிய பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்லிய அபூதரை பார்த்து, அறியாமை காலம் உங்களை விட்டு நீங்களேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி அறியாமை காலம் நீங்களே உங்ககிட்ட அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சொன்னாங்க, கண்டிச்சாங்க. அல்லாஹ் அக்பர். அப்போ இந்த மனிதனை முதல்ல மனிதனாக மதிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். இதுல ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, முதல்ல மனிதனா மதிக்கணும்னா ரெண்டு பேருக்கு முஹப்பத்தை ஏற்படுத்தணுமே, அதனாலதான் மக்காவுடன் மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு ஏன், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் 33 வயசுல ரசூலுல்லாஹ் ஹஜருல் அஸ்வத் கல்ல பிரச்சனைய தீர்த்து வச்சாங்களா இல்லையா? அந்த பெரும் சண்டை சச்சரவு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தீர்த்து வச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனின் மதிப்பை உயர்த்துவதற்கும் மனிதனை மனிதனாக மதிப்பதற்கும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். இப்ப யோசிங்க, நம்ம காலகட்டத்தை யோசிங்க. நாம ஒரு அளவுகள் வச்சிருக்கோம், அவங்கள மாதிரிதான் சில ஜாகிலியாவும் இப்ப இருக்குது. போகாது சில நேரம், சில பேருக்கு அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர போகாது. முழுமையா மாறிட்டோமா? யோசிச்சு பாருங்க. இதே நேரத்துல அடிமை பிலால் இருக்கிறாரு, அவரை விட நாம ரொம்ப உயரமா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த சிச்சுவேஷன்ல சஹாபிங்கிறத விடுங்க, பொதுவா பிலால் என்பது ஒரு சும்மா யதார்த்தத்துக்கு சொல்றேன், சாதாரண ஒரு மனிதராக இங்க இருக்கிறார். அல்ல ஒரு ஒரு கருப்பினத்து பெண்மணி நம்மளோட இருக்கிறாங்க, அவங்க ஒரு சமுதாயமா இருக்கிறாங்க. நாம எந்த பார்வையில பார்ப்போம்? யோசிச்சு பாருங்க. நம்ம ஊருக்குள்ள, நம்ம நாட்டுக்குள்ள, நம்ம தெருக்குள்ள வேற்று கிரக மாதிரி பாக்குறோமா? அல்லாஹ் அக்பர். உண்மை அதுதான். இல்ல, இது யதார்த்தமா எல்லாருக்குமே அப்படிதான். அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர சலாம் சொல்றதுக்கு கூட சில தரம் வச்சிருக்கோம். ஆமா, சொன்னாலும் சொல்ல மாட்டாங்களாம் பாதிக்கப்பட்டவர்கள். ஆமா, சரியா? வாய்க்குள்ளே முடங்குவாங்க. ஆமா, இல்ல அவங்க திரும்ப பதில் சொல்ல மாட்டேங்காங்க. அப்படின்னு வைக்கிறாங்க. ஒரு சாதாரண சலாம் என்கின்ற சுன்னத்தை ஹயாத்தாக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், என்ன பாக்குறோம், பண்ண மாட்டேங்காங்க. எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறத பாருங்க. அப்ப எப்படி புரட்சி செய்யணும்? மனிதனா மதிக்க கத்துக்கோங்கப்பா. அதுதான். அல்லாஹ் அக்பர். எல்லாருக்குமே தனி மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும், நானும் நீங்களும் எல்லோரும், இதை கேட்கக்கூடிய எல்லோருமே இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இரண்டாவது புரட்சி, மனிதனை மனிதராக மதிக்க. ஆனா இஸ்லாத்துக்கு அடுத்து யோசிச்சு பாருங்க, அம்மாடியும் உண்மையாகவே அவ்வளவு முஹப்பத், சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினது போதும்.
ஐயோ வீடு வாசல் சொத்து சொர்க்கம் மனைவி எல்லாம் கொடுத்தாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கெல்லாம் நம்ம பெரிய மல்டி மில்லியனர் பாக்குறோம்ல, ஒரு பிசினஸ் மேன், அவருக்கெல்லாம் ஒரு கடை எழுதி வச்சாரு. யாரு? அன்சாரி சாஹிப். வேணாம்ப்பா, வேணாம், எனக்கு சும்மா கடை தெருவை மட்டும் காட்டுங்க, நான் வந்து பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். தயிர் வியாபாரி பண்ணி பெரிய பிசினஸ் மேக்னட் ஆயிட்டாரு. அல்லாஹ் அக்பர். இப்படி அதற்கு இதுதான் புரட்சி. இது எதுக்காக சொல்ல வர்றோம்னா, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, ரசூல்லா வந்ததுக்கு அப்புறம் எப்படி முஹப்பத் ஆனாங்க, நாம எப்படி இருக்கிறோம், எப்படி ஆக்கணும், எப்படி ஆகணும். நாம முதல்ல நாமளே மாத்திக்கிறணும். மாத்தினாதான் அடுத்தவங்க மாறுவாங்க, அடுத்தவங்களை மாத்த முடியும், அடுத்தவங்களுக்கு முன்முதாரணமா இருக்க முடியும். நாமளே அப்படி இருந்தோம்னா நம்ம பேச்சு 4 பேர் கேட்பாங்களா? சுயநலம் நாடுவது எங்களுடைய மார்க்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, இஸ்லாம் மார்க்கம் பொது. இது நாம என்ன செய்யறோம், இஸ்லாம்ங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நாம எங்களுடைய மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம். நல்லா பாதுகாக்கணும். சரி வாங்க, 2வது புரட்சி இதுதான். 3வது சுப்ஹானல்லாஹ், இதோ உட்கார்ந்திருக்கோம் தாய் குலங்கள். பெண்ணியத்தின் கண்ணியம் உயர்வதற்கு புரட்சி செய்தார்கள். வெறும் அடுப்படிக்கும் படுக்கைக்கும் மட்டும்தான் பெண்கள் என்கின்ற எண்ணத்தை உடைத்து, பெண்கள் தான் இந்த மார்க்கத்தின் கண்கள் என்று உணர்த்தியவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, அந்த பெண்களாவே மதிக்க மாட்டாங்களாம் இந்த காலத்துல. அத குழந்தைய பத்தி பேசுவோம், அடுத்து பெண்ணினத்தை பத்தி. பெண் குழந்தை, பச்சை குழந்தை என்னமா செய்யும், அதுக்கு என்ன இருக்குது, என்ன செஞ்சிடும், என்ன ஆகும் தெரியுமா? இந்த வரலாறு நல்ல இதுவா ஆழமான கிதாபுகள் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா, கபரு குழி மாதிரி ஒரு குழியை தோண்டி வச்சுட்டு பிரசவிக்கும் பெண்ணை அருகில் படுக்க வைத்து பிரசவம் பார்த்து, ஆணாக இருந்தால் வீட்டுக்கு கொண்டு போவாங்களா, பெண்ணாக இருந்தால் அந்த கழிவோடு கபருக்குள்ள போட்டு சுத்தம் கூட செய்யாமல் புதைத்து விடுவார்களாம். வரலாறுல இருக்குது. சுத்தம் கூட செய்யாமல் அந்த பெண் குழந்தைகளை, அவ்வளவு பெண் குழந்தைகளை சொர்க்கத்தை புதைத்து விடுவார்களாம். சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய, கண்குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பரக்கத்தான அந்த பெண் இனத்தை புதைத்து விடுவார்கள். எவ்வளவு கரடு முரடா நடந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க. அதுவும் பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த வாப்பா படுற பாடு எல்லாம் குரான்ல எழுதுறான். எப்படி சொல்றான் தெரியுமா? அவர்களுடைய முகங்கள் கருமை கவ்விக்கொள்ளும். அப்படியே என்னமோ பறி கொடுத்தது மாதிரி அப்படியே தலையை கீழே போட்டுட்டு போவாங்களாம். ஏளனமா பாப்பாங்களே, இப்ப பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமா பேசுவாங்களே, நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கேவலப்பட்டவர்களை போல நினைத்து கொண்டு தலையை சாத்தி கொண்டு போவாங்களாம். அப்படி அந்த வார்த்தை பொட்ட பிள்ளையா பெத்து போடுதே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குத்தான் அல்லாஹ் எப்படி ஏற்பாடு செஞ்சான் தெரியுமா? அல்லாஹ் எப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த 3 ஆண் குழந்தைகளுடைய வரலாறு இல்ல. இப்ராஹிம் என்ன செஞ்சார், என்ன அப்துல்லா என்ன பண்ணாரு, காசிம் என்ன பண்ணாரு. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம், ருக்கையா, அதே போல ஜைனப், இவங்களுடைய வரலாறு நிரம்பி இருக்கிறது. ஃபாத்திமாவை மறக்க முடியுமா? சுவனத்தின் தலைவியாகவே அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுத்திருக்கிறானே. இது போதாதா? பெண்ணினத்தின் பெருமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெண்களை கொண்டே அல்லாஹ் நமக்கு படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறார். இப்படி பெண்ணை புதைத்த சமுதாயத்தை ரசூல்லா எப்படி பக்குவப்படுத்துறாங்க தெரியுமா? இப்படி சொல்லி பக்குவப்படுத்துறாங்க தெரியுமா? ஒரு வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் அவள் சிறந்த தாயாக இருப்பாள், நோயாளிகளுக்கு சரியான செவிலியராக இருப்பாள், அதே போல தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த ஆசிரியராக இருப்பாள், அதே போல தன்னுடைய அண்ணன்களுக்கெல்லாம் சிறந்த தாய்மையாகவும் இருப்பாள், தன்னுடைய தங்கைகளுக்கு தமக்கையாகவும் இருப்பாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தம்பிங்களுக்கு தமக்கையாவும் என்ன செய்வாங்களாம், இருப்பாங்களாம். ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா வீட்டுல இவ்வளவு விஷயத்த கட்டி காப்பாத்தி அவங்களுடைய பொறுப்பை சிறந்த முறையில, நோயாளியை நல்ல முறையில கைட் பண்றது யாரால முடியும்? நம்மளாலதான் முடியும். யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் கவனிக்கிறாருன்னா அவரு அந்த நோயாளி அன்னைக்கே டெத்துதான். எல்லாம் நர்ஸு தான் இருப்பாங்க. கம்பவுண்டர்ல இருக்கிறது கஷ்டம். கம்பவுண்டர்ல தாய் மாதிரி பாத்துக்கணுமா? சின்னம்மாவுக்கு தனி அந்தஸ்து.
சிறிய தாய்க்கு தனி அந்த இஸ்லாமிய மார்க்கத்துல. அப்படி ரசூலுல்லாஹ் அப்படியே பக்குவப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, பெண் குழந்தை யார் வீட்டுல 4ஆ இருக்கோ, 2ஆ இருக்கோ, 1ஆ இருக்கோ, 3ஆ இருக்கோ, நல்ல ஒழுக்கமா கல்வியை கொடுத்தா சொர்க்க வாசிப்பா நீங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொல்றாங்க. தாயின் காலடியில் சொர்க்கம் சொல்லியிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் சொல்லி 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 பெண் குழந்தையை புதைத்த சமுதாயத்தை அப்படியே வரலாறு மாறுது. ஹிஜ்ரி 6 நடந்த ஒரு போரில் ஒரு தந்தையை இழந்த ஒரு பெண் குழந்தை இருக்குது. தாயும் தந்தையும் இழந்த ஒரு பெண் குழந்தை இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குழந்தை எத்தீமான இந்த குழந்தையை யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள் என்று சொல்லி கேட்க, நான் என்று கைகள் உயர்கிறது. அதே கைகள், புதைத்த கைகள் அப்படியே உயருது. நான் எடுத்துக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வளர்க்கிறேன் இந்த பெண் குழந்தையை சொல்லி உயரும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தனை பேர் வர்றீங்களேப்பா, வாங்க குலுக்கல் சீட்டு போட்டு பார்ப்போம். எப்படி வந்துருச்சு பாருங்க, புரட்சிப்பா, இதுதான் புரட்சி. குலுக்கல் சீட்டு போட்டு பார்த்து எடுத்து பார்த்தா அலி ரலியல்லாஹு அவர்களுடைய பெயர். அல்லாஹ் அக்பர். அந்த குழந்தை இறந்த குழந்தைக்கு அவங்க ரிலேஷனாவும் ஆகுறாங்களாம். அதனால கரெக்டாவும் பொருந்திக்கிச்சு, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுதான் பெண் இனத்தை, பெண் குழந்தையை புதைத்த சமுதாயத்தை புரட்சி ஆக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க, பெண் இனத்தையே கௌரவப்படுத்துறாங்க. ஒரு 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 ஒட்டகத்துல யாரு ஒரு சஹாபி பயணிக்கும் போது எல்லா பெண்கள்லாம் என்ன செய்யறாங்க, அந்த ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் போது ஒட்டகம் லைட்டா அப்படி என்ன செய்யுது, கொஞ்சம் குலுங்குது. அப்படியே அந்த கூடார ஆடும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? இது இந்த வகையில இப்படி ஏதாவது இப்பனா they are glasses handle with care, அப்படி they are glasses handle with care. அதுக்கு அரபுல சொல்லணும்னா ரிஃப்கம் பில் கவாரீர். கவாரீர் வார்த்தை எங்க படிச்சோம் வந்துச்சா? கவாரீரன் வருதா? அது வந்து கண்ணாடி பதுமைகள். அந்த அதுலயும் கவாரீர்னா இன்னொரு வார்த்தை இருக்குது அரபுல. கண்ணாடிக்கு வேற வார்த்தை, அதாவது நம்ம யூஸ் பண்ற கண்ணாடிக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, சரியா ஞாபகம் இல்ல. இது கவாரீர்னா சுவனத்துல அல்லாஹு தஆலா அந்த கண்ணாடிகளை டிஃப்ரெண்டா படைச்சு வச்சிருப்பானா. அத போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்ணினத்தை கண்ணாடின்னு சொன்ன முதல் நாயகம், முதல் மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணாடி அல்ஜஸா ரிஃப்கம் பில் கவாரீர், கண்ணாடி இருக்குது பார்த்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. சும்மா பெண்கள் இருக்கிறாங்க பார்த்து போங்கன்னு இல்ல, கண்ணாடிகள் இருக்குதுன்னு சொன்னாங்க நம்மளை பார்த்து. ஆனா நம்மளை படுத்துற பாடு அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர என்ன. ஆமா, எப்ப கண்ணாடி கண்ணாடி பாத்துக்கிற வேண்டியது, ரைட். யோசிச்சு பாருங்க. அப்படி இப்படி நம்ம கண்ணாடிங்கிற அந்த பெருமையை பெற்றெடுத்த பெண்ணினத்தில் இருக்கக்கூடிய நாம சில நேரம் நம்மள நாமளே, நாங்க பொம்பளைங்க, எங்களால முடியாது, நாங்க தன்னைத்தாலே தாழ்த்திக்கிறது, அப்படிதானே? அதே போல மற்றவர்களால் இப்ப இருக்கக்கூடிய, யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், இந்த சமுதாயத்துல, இந்த உலகத்துல பெண்களை பல நேரம் பல நாடுகளில் பல செயல்பாடுகளின் மூலம் பெண்களை வெறும் போதைப் பொருட்களாக, மோக பொருட்களாக, அடிமைகளாக, வெறும் சமைக்கிறதுக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கும், இதுக்குதான் நீ இது அப்படின்ட்டு இன்று வரைக்கும் சில குடும்பங்களில் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர பெண்கள்னா இவ்வளவுதான், இவங்கதான் இதுதான் முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடும் சில ஆணாதிக்கம் செலுத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, சில சமுதாயங்களும் இருக்குது. அல்லாஹ் நான் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லல. பெண்ணா வீட்டுல பறக்கத்துப்பா, ஒரு பெண் மாறினால் அது உன்னுடைய குடும்பமே மாறிடும், சீர்திருத்திடும். அல்லாஹ் அக்பர். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மணப்பெண்ணை பார்க்காதீங்க, தேடாதீங்க, தாயை தேடுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்றாங்களே, சொத்தே இல்ல அந்த காலத்துல எல்லாம் பெண்களுக்கு சொத்தே கொடுக்க மாட்டாங்களா, மதிச்சாதானே சொத்தே கொடுப்பாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, நமக்கு ஒரு பங்குண்டு அப்படிங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அதே போல அவ்வளவு ஏன் கைம்பெண்களுடைய மதிப்பு, கைம்பெண்கள், விதவை பெண்களுடைய புரட்சி, அதையும் பேசணுமே. உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்து விட்டால் அவளுடைய வாழ்வே சென்று விடும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, அவள் நடக்கும் பிணமாக இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை உடைத்தவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப கேவலமாக அந்த விதவைகளை நடத்துவாங்களாம். அவ்வளவு ஏன் எடுப்பார் கைப்பிள்ளை போல எவன் வேணாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தோடு அந்த அறியாமை காலத்தில் பெண்களை, விதவை பெண்களை வச்சிருந்தாங்க. ஒரு கணவன் ஒரு வருஷம் இதா இருந்தாங்க. ஒரு கணவன், அதாவது அந்த ஒரு பெண் விதவை ஆயிட்டா அப்படின்னா அந்த கணவனின் இன்னொரு தாரத்திற்கு பிறந்த ஒரு மகன்
அந்த தாயை திருமணம் முடிக்கக்கூடிய கேவலமான ஒரு எண்ணம் கொண்ட காலத்தில் இருந்த அந்த மக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. ஒரு ஒரு பாரதிதாசருடைய ஒரு கவிதை படிச்சேன், நல்லா இருந்துச்சு. பாடாத தேனீக்களும் உலாத, அதாவது உலவாத தென்றலும் பசிக்காத நல்வயிறும் யாராவது பார்த்ததுண்டோ கேக்குறாங்க. சொல்லிட்டு வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தார்பின் மனத்தன் தேய்தோ அப்படின்னு சொல்றாங்க. ஏமா, பாடாத தேனி எதுவும் இருக்குமா? ரிங்காரமிடாத தேனி இருக்காது, உழவாத தென்றல் இருக்காது, உலாவிக்கிட்டு பசியாத வயிறு நல்வயிறு ஏதாவது இருக்கா? யாரும் பார்த்ததுண்டோ? அதே சொல்லிட்டு சொல்றாங்க, வாடாத பூ போன்ற மங்கை நல்லால், நல்ல ஒரு மங்கை நல்லா வாடாத பூ போல இருக்கிறா, மணாளன் இறந்த பின் மனத்தன் தீதோ. ஏன் ஒரு கணவன் இறந்துட்டான் அப்படின்னா அடுத்த மறுமணம் செய்யறது என்ன பெரிய தீண்டத்தகாத ஒரு விஷயமா? தீதோ அப்படின்னு கேக்குறாங்க. இதை உண்மைப்படுத்தியவர்கள் இப்படி எல்லாம் இல்ல, இது கைம்பெண்களுக்கு மறுவாழ்வு உண்டு என்று சொல்வது மட்டுமல்ல, தன்னுடைய முதல் திருமணமே 15 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய கதீஜா ரலியல்லாஹு அவர்களை கைம்பெண்ணைத்தான் ரசூலுல்லாஹ் திருமணம் செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அதை சொல்லி சொல்லி சஹாபாக்களுக்கு இடையில, அந்த மக்களுக்கு இடையில எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, கைம்பெண்கள் அதிகமாக திருமணம் செய்து மறுவாழ்வு கொடுத்து, எப்ப கன்னிய பெண்களையும் திருமணம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள் வருவாங்களே, ஜாபீர், என்ன ஜாபீர் திருமணம் முடிஞ்சிருச்சா? ரலியல்லாஹு அன்ஹு, முடிஞ்சிருச்சு அல்லாஹ்வுடைய தூதரே. யார திருமணம் செஞ்சீங்க? ஒரு விதவை பெண்ணைத்தான். கன்னி பெண்ணை திருமணம் செஞ்சிருக்கலாம்ல, 2 பேரும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். அப்போதான் ஜாபீர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தங்கைகள் நிறைய பேர், 8 9 பேர் இருக்காங்க. நான் வந்து கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சா, அவங்க சுச்சுவேஷனை சொல்றாங்க. கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சா அது சரியாகாது, விதவை பெண்ணா அது பக்குவத்தோட என்னுடைய தங்கைகள் நினைச்சிருக்குவாங்க, பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விதவைகளுக்கு மறுமணம் கொடுத்த மிக பெரும் புரட்சி செய்தவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். இப்பயும் விதவையாக இருக்கக்கூடிய மாற்று மதத்தார்களை பத்தி யோசிச்சு பாருங்க. இப்போ சில குடும்பங்கள், சில கிராமங்கள்ல, சும்மா சிட்டிகள்ல எப்பயும் போல அவங்க இருக்கிறாங்க. உடன்கட்டை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோமே, நிறைய அழகையும் போக்கடிச்சுவாங்களாம். இந்த பூசணிக்காய் என்ன பண்ணுவாங்க, தீயில சுட்டு கடிக்க சொல்லுவாங்களாம். கடிச்சா அந்த பல்லெல்லாம் உதிர்ந்து பொக்கவாயாகி ரொம்ப பார்க்கவே அசிங்கமா விகாரமா தெரியற மாதிரி அந்த பெண்ணையே மாத்திடுவாங்க. முட்டை எடுக்கிறது, வெள்ளை சிலை கட்டுறது, அலங்காரம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நமக்கு உண்டு. அதாவது அலங்காரம் இருக்கக்கூடாது, அதுதான் அது இத்தா காலத்துலதான். அதே போல மறுமணம் செய்வதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி உண்டு, அது தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது, அவ்வளவு. சுப்ஹானல்லாஹ். இப்படி யோசிச்சு பாருங்க. பெண்ணினத்தின் பெருமை, பெண்ணின் கண்ணியம், பெண் குழந்தைகளுடைய வளர்ப்பு, அதே போல கைம்பெண்களுடைய மறுமணம், மறுவாழ்வு என்று எல்லா விதமான பெண்களின் கண்ணியத்தில் ஒரு புரட்சி செய்தவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இப்ப இந்த சிச்சுவேஷன்ல யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். அந்த புரட்சி நபியர்களுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் சில ஊர்களில், சில நாடுகளில் இருக்கிறது. ஆனா நிறைய நாடுகளில் பெண்களை பெண்களாக மதிப்பதில்லை. ஏன் பெண்களே தன்னை மதிக்கும் அளவுக்கு நடப்பதில்லை, அவ்வளவுதான். பெண்கள் ஒரு பதுமை போல தன்னையும் தன்னுடைய உடல் அங்கங்களையும் தன்னுடைய மானங்களையும் பாதுகாத்து வாழக்கூடிய அந்த பெண் இனமே ஒரு இணையதளத்துல ஒரு இதுவே நடக்குது, ஒரு ஆர்கியூமெண்டே நடக்குது, கேவலம். நாங்க ஷால் போடுவோம், ஷால் போடாம இருப்போம், இது எங்களுடைய சுதந்திரம். எதிர்க்க இருக்கக்கூடிய ஆண் சமுதாயத்தினர், அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஆண் கூட்டம் சொல்லுது, நீங்க எல்லாம் இப்படி போனீங்கன்னா அப்புறம் ஆண்கள் தவறு செய்யாம எப்படி இருப்பாங்க, அது எதுக்கு நீங்க தப்பா பாக்குறீங்க, நாங்க அப்படி போனா நீங்க எதுக்கு எப்படின்னு பாருங்க, எப்படி பேசுறாங்க பாருங்க. அல்லாஹ் அக்பர். இல்ல, அது ஒரு ஆர்கியூமெண்டா வைக்கக்கூடிய அளவுக்கு. ஆடை சுதந்திரம் எங்களுக்கு பெண்களுக்கு இல்லையா? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, ஈர்ப்பு எல்லாம் சொல்றீங்கல்ல, அது என்ன பெண்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா? நாங்க ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாதா? நாங்க அரைகுறை ஆடைகள் அணியக்கூடாதா? மேல துப்பட்டா இல்லாமல் இருக்கக்கூடாதா? சுதந்திரம் இல்லாத இந்த சுதந்திரம் இருக்கக்கூடிய நாட்டுல சுதந்திரமா எங்களுடைய ஆடை சுதந்திரம் ஏன் பறிக்கிறீங்க? ஆண் இனத்தை பார்த்து கேக்குது இந்த பெண் இனம். இத போய் கவாரேன்ட்டு ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு இது கொடுப்பாங்கன்ட்டு ஒரு வரி கட்டுறது கூட சொன்னாங்களே. முதல்ல சட்டைக்கு பிளவுஸ்க்கு வரி கொடுக்கணும்.
பிளவுஸுக்கு வரி கொடுக்கணுமா, போடணும்னா அவரு காலத்துல. அதுக்கு வந்து அந்த அம்மா என்ன செஞ்சுச்சா, என்னமோ செஞ்சிருச்சு, சொல்ல முடியல. அப்படி இருந்திருக்கு. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் பெண்களுடைய கண்ணியத்திலும் புரட்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, 4வது புரட்சி இதுதான். முடிச்சிருவோமா? இன்னும் டைம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தான். ஏழைகள் மற்றும் பலவீனர்களை உயர்த்திய புரட்சி. ஏழைகளையும் பலவீனர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தரத்தை, அவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய மதிப்பை உயர்த்துவதற்கு புரட்சி செஞ்சிருக்கிறாங்க. ஏமா, ஆட்டையும் ஒட்டகத்தையும் மேற்கக்கூடிய அந்த சாதாரண மனிதர்களை நாடாளும் தலைவர்களாக ஆக்கினார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாடாளும் கவர்னராக ஆனாங்க. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு ஊரிற்கும் கவர்னராக இவர்கள் எல்லாம் வலம் வரக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அந்த ஏழைகளையும் அந்த அடிபணியும் அந்த அடிமைகளையும் பலகீனமானவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இது எதனால வந்துச்சு தெரியுமா? ஏன் அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலைமைத்துவத்தை ஏற்கும் பொழுது, அதாவது நம்மளுடைய புரியுற மாதிரி சொன்னா நுபுவத் என்கின்ற பட்டத்தை பெறும் பொழுது, நபி அவர்கள் அந்த ஹிரா மலை குகையில இறங்கி வரும்போது யோசிச்சு பாருங்க. அவங்ககிட்ட எந்த பணபலமோ, படைபலமோ, பொருளாதாரமோ, ஆட்களோ எதுவும் கிடையாது. நபி அவர்கள்ட்ட இருந்தது இறை நம்பிக்கை, உள்ளத்தில் மனித சமுதாயத்தை குறித்த கவலை, அவ்வளவுதான். அதுதான் அவர்களுடைய மிக பெரும் வெற்றிக்கு அடித்தளமாக இருந்துச்சு. ஜெர்மனியில ஹிக்டி அவருடைய பேர், இங்கிலீஷ் ஒரு ப்ரொஃபசர். அவர் வந்து பாத்தீங்கன்னா முஹம்மது அண்ட் முஹம்மதிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுறாரு. அதாவது முகமது நபி சார்ந்த ஒரு அவர்களுடைய வரலாறு அப்படிங்கிற மாதிரி. அதுல சொல்றாங்க, வித்தவுட் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் எதுவுமே கிடையாது அவருக்கு. அந்த எந்த சப்போர்ட்டுமே, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது. அதுல அப்படியே ஒவ்வொன்னா சொல்றாங்க. நோ ஸ்டாண்டிங் ஆர்மி, நோ ரெவென்யூ, நோ பேலஸ், நோ சோர்ஸ், எதுவுமே பணபலமோ, படைபலமோ, ஆள் பலமோ எதுவுமே இல்ல. ஆனால் அவர்கள் வந்து உலகத்தையே ஆளும் மிக பெரும் ஆளுமைக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியில அந்த பேராசிரியர், ஆங்கில பேராசிரியர் ஹிட்டி எழுதுறாரு. சுப்ஹானல்லாஹ். இது வந்து முஸ்லிம் சமுதாயம் மட்டும் சொல்லக்கூடியது இல்லை, எல்லா சமுதாய மக்களும் நபி அவர்களுடைய ஆளுமையை மிக பெரும் ஒரு ஆற்றலாகத்தான் பார்க்கிறது. உலகத்தையே சுத்தி வந்த நெப்போலியன் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு என்ன வேலை தெரியுமா? அந்த நெப்போலியனுக்கு உலகத்தையே சுத்தி வந்தவர். ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு தலைவர்கள், முக்கியஸ்தர்களுடைய வரலாற அப்படியே கலெக்ட் பண்ணி எழுதுறது அவருடைய வேலை. அவர் சொல்றாரு, ஆல் ப்ராப்ளம் சால்வ் இன் த வேர்ல்ட். வெப்ப மட்டும் ரசூல்லா பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த எல்லா ப்ராப்ளமும் என்ன செஞ்சிருமா? சால்வ் ஆயிரும். சுப்ஹானல்லாஹ். அவங்க பிறக்கக்கூடிய வார்த்தையை கூட சொல்ற, எப்படி எழுதுறாங்க பாருங்களேன். யூ வாஸ் பார்ன் இன் ஃபுல் லைட் ஆஃப் ஹிஸ்டரி. ரசூல்லா பிறந்த அந்த அந்த பிறப்பு மட்டும்தான் வெளிச்சத்தில் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தலைவர் பிறக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு 30 வயசுக்கு மேல ஆகுது. ஏன் இப்ப அவங்க தலைவருக்கு 30 வயசு மேலதான் வரலாறு இருக்கா? இல்ல, அந்த அந்த வயசுல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாரு, அதனால என்ன செய்யுது 30 வயசு. ஆனா ரசூலுல்லாஹ் பிறக்கும் போதே லைட் ஆஃப் ஹிஸ்டரியா இருந்தாரு. ஃபுல் லைட் ஆஃப் ஹிஸ்டரி, பளிச்சுன்னு வெளிச்சம் போல அவருடைய வாழ்க்கை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மதத்தை சார்ந்த மார்க்க அறிஞர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். காந்தியை பற்றியும் பெரியாரை பற்றியும் நம்ம போற்றி பேசுறோம் இல்லையா? ஏன் பேசுறோம்? அவர்களுடைய தியாகத்தை குறித்து நம்ம பேசுறோம். அவங்க இந்த உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் பாடுபட்டதை குறித்து பேசுறோம். ஆனால் அவர்கள் பாடுபட்டது அவர்களோடுதான் போயிடுச்சே தவிர எதுக்காக பாடுபட்டாங்களோ அவங்க என்ன செய்யல, இன்று வரைக்கும் இல்லை. ஆனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காகவும் இந்த உம்மத்திற்காகவும் சில புரட்சிகளுக்காகவும் பாடுபட்டாங்க. ஆனா இன்று வரைக்கும் அது ஹயாத் ஆகி கொண்டுதான் இருக்குது. கியாமத் நாள் வரைக்கும் இருக்கணும், இருக்க வேண்டும். அது இருப்பதற்கு நாம் தான் புரட்சி செய்யணும், இன்ஷா அல்லாஹ். அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளை பலவீனமான மக்களையும் தன்னுடைய அவர்களுடைய உயர் அந்தஸ்தை உயர்த்தினாங்க. ஏன் தெரியுமா? ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும்? அப்படி சேர் மேல உட்கார்ந்துட்டு எல்லாம் வாங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. ஒரு போருக்கு போறாங்க, ஒருத்தர் அடுப்பு பத்த வைக்கிறாரு, ஒருத்தர் என்னது பாத்திரம் எடுத்து வைக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. இருங்க, நான் போய் விறகு பொறுக்கிட்டு வரேன்ட்டு ரசூலுல்லாஹ் போய் ஒவ்வொரு மரத்தை என்ன செய்யறாங்க, இது பண்ணி விறகு எடுத்துட்டு போறாங்க. ஒரு தலைவர்
அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்கம்மா, ஏமா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ரசூல்லா வீட்டுக்கு போனாங்களாம். அனஸ் ரலியல்லாஹு போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. ரஐது சாரி நபி இதுல இல்ல, அனஸ் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவுடைய ஒட்டகங்களுக்கு அடையாளம் விட்டு கொண்டிருந்தார்கள். மேல ஒரு துண்டை போட்டுட்டு அவர் நினைச்சா இதுல ஒட்டகத்துக்கு எல்லாம் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடலாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சதக்காவுடைய உட்கார்ந்துட்டு அடையாளம் போடுறாங்களா அந்த ஒட்டகத்துக்கு. கண்டக் போரை யோசிச்சு பாருங்க, குழி தோண்டக்கூடிய போர். அதுலதான் அதையும் அனஸ் தான் அறிவிக்கிறாங்க. ரஐத்துஹு பைதாஅ பத்னா, இல்ல இல்ல, ரஐத்துஹு நான் பார்த்தேன், பைதா அப்படின்னா வெண்மையை, சிவப்பான நிறத்தை, பத்துனா வயிற்றில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரசூல்லா அந்த குழியை தோண்டிட்டு மேல வரும்போது அவங்க வெண்மையான வயிற்றுக்குள்ள செம்மண் படிஞ்சதை நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரம் சித்தாள் வேலை யாரு செய்யறது? ஒரு ஈருலக தலைவர்ப்பா, அல்லாஹ் அக்பர். ஒரு தலைவருடைய பணிவும் ஒரு தலைமைத்துவத்தின் வெற்றியும் சுப்ஹானல்லாஹ் இந்த விஷயத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஆட்சி செய்ததினால தான் ஏழைகளும் பலகீனர்களும் அவ்வளவு ஆடு மாடு ஒட்டகம் மேய்க்க கூட லாய்க்கு இல்ல அப்படின்னு சொன்னோம். உமரை பார்த்து கத்தாப் சொன்னாரு. யாரு? அவங்க வாப்பா சொன்னாரா கத்தாபு, உமரை பார்த்து உனக்கெல்லாம் கழுத மேய்க்க கூட லாய்க்கு இல்லப்பா, 10 வருஷம் யார் ஆட்சி செய்ய முடியும்? இனிமே வருமா? பொற்கால ஆட்சியின் பேரு உமருடைய ஆட்சி. என்ன பொற்கால ஆட்சியின் பேர் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் யாருடைய மாற்றம்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுக்கும் பலகீனர்களுக்கும் அடிமைப்படுத்தப்பட்டவர்களையும் நாடாளும் தலைவர்களாக ஆக்குவதற்கு புரட்சி செஞ்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப எந்த தலைவர் ரொம்ப எளிமையா போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு கட்டுக்கட்டா. ஆமா, அண்ணன் சீமான் அண்ணன் சொன்ன மாதிரிதான், நான் தலைவரை வந்துட்டேன்னா முதல்வரை வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிடுவோம், முதல்வரா வந்துட்டேன்னா என் பின்னாடி கார் எல்லாம் போவாதுப்பா, நீ ஒன்ன போலதான் நான் வந்து என்ன செய்வேன், நடந்து வருவேன் அப்படின்ட்டு வார்த்தைக்கு வேணா எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கிறேங்க. என்ன ஐயோ பாவம், டெபாசிட்டை இழந்துட்டார் மனுஷன். ஐயோ சரி, இடைத்தேர்தல்தான் தெரியும் அல்லாஹ் யாருக்கு நல்லவன் நாடுறதா அவங்கள்ட்ட ஆட்சியை கொடுப்பான். சரியா? அப்படி அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு புரட்சி செய்யறாங்க. ஒரு எல்லாம் தெரிஞ்ச வரலாறு தான். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 4:45. சரி முடிச்சுக்கிறோம். எனவே இப்படியான புரட்சிகளை செய்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம் யோசிச்சு பாருங்க, 1500 வருஷம் கழிச்சும் அவங்களுடைய வரலாற்றை இன்னும் அழகான முறையில கேட்க கேட்க இனிக்க, பேச பேச உற்சாகமாகக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வரலாறு இருக்கிறது என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து ரபியுல் அவல் மாதம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லி அவர்களை அதிகமாக அல்லாஹ்வுக்கு கீழ், அதாவது ரொம்ப புகழவும் என்ன செய்யக்கூடாது. ரசூலுல்லாவே சொல்லியிருக்கிறாங்க, என்ன புகழ்ந்து புகழ்ந்து ஈசா நபியை போல என்ன வந்து ஆக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களை புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழப்பட்டவர் என்று பெயர் சூட்டி அழைக்கும் அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயரையும் அவர்களுடைய அந்தஸ்தையும் அவர்களுடைய சிறப்பையும் அல்லாஹு தஆலா உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர்களுடைய சிறப்பின் மூலம் இந்த உம்மத்தையும் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி இந்த உம்மத்தின் மூலம் பல புரட்சிகளையும் மக்களுக்கிடையில் உள்ளத்தில் மாற்றத்தையும் பெண்களுடைய கண்ணியத்தையும் அல்லாஹு தஆலா எல்லோரையும் சமத்துவமாக சகோதரத்துவமாக பழகக்கூடிய சூழ்நிலைகளையும் உள்ளத்தையும் அல்லாஹு தஆலா நாம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தல் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் 2 விஷயம், முக்கியமான விஷயம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழக்கிழமை இஅ்திகாஃப் நம்ம மதரசாவுல நடக்க போகுது. இது எப்பயும் போல நடக்கிற மாதிரி இல்ல, ஒரு சின்ன மாற்றம் பெத்தா. இது ஒரு சின்ன மாற்றம் பெத்தா. என்னன்னா, ஒரு நாள் ஃபுல்லா இஅ்திகாஃப் எங்களால உட்கார முடியல. வெளிப்படையா சொன்னீங்கன்னா அதுதான், காலையில இருந்து எங்களால உட்கார முடியல. அதனால வரக்கூடிய திங்கட்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, சனி ஞாயிறு, திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் தஸ்பீஹ் தொழுக வைப்போம் இன்ஷா அல்லாஹ். வச்சுட்டு காலையில 10:30 மணி டு ஒரு 11 மணி 11:15 இன்ஷா அல்லாஹ் முடிச்சுட்டு அப்படியே கிளாஸ் தொடங்கிருவோம். அதே போல திங்கட்கிழமை தஸ்பீஹ் தொழுதுட்டு வியாழக்கிழமை 3 மணில இருந்து பயானோடு இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் திலாவத்துல குரான், அதாவது இது குரான் அலிலா வச்சுட்டு ஆமா வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அப்படியே எப்பயும் போல 3 மணிக்கு மேல பயானு, திக்ரு, இஃப்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாமா அப்படின்ட்டு பெத்தாட்ட கேட்கிறேன். பெத்தா சரிங்க பெத்தா.
இல்ல 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 அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்ல. நீங்க என்னமோ அதுதான். நீங்க கட்டளை போட்டா நாங்க சரி ரைட்டு. அதனால கேட்டோம். இல்ல பெத்தா, இல்ல கேட்டாச்சு பெத்தா, கேளுங்களேன். கேட்டாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதான் கேட்டுட்டோம். கேட்டுட்டோம். அனுமதி கிடைச்சிருக்கு. கிடைச்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதனால பெத்தார்ட்டை இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். சரி, அதனால திங்கட்கிழமை தஸ்பனவல் தொழுகையில கலந்துக்கோங்க. வியாழக்கிழமை 3 மணிக்கு மேல இஅ்திகாஃப் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்வா? எல்லாருக்கும் திருப்தி தானே? ரைட், ஓகே. இல்ல ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. ரொம்ப டயர்ட் ஆயிடுது. வீட்லயும் சமாளிக்க முடியல. ரொம்ப இதுவும் கம்மி ஆயிடுது. 3 மணிக்கு மேலதான் எல்லாருக்கும் வந்து வாரம். அதனால இன்ஷா அல்லாஹ் அப்படி மாத்திக்கிட்டோம். ஒண்ணு. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம மதரசால டியூஷன் நடக்குது, எல்லாருக்குமே தெரியும். டியூஷன் மிஸ்ஸ வந்து நம்ம மாத்திருக்கோம். நம்ம எங்க பேர் என்ன, ரஹமத் அக்கா, மஹபூக்கா, மஹபூஷ் அவங்க அவங்க அம்மா சி அவங்க மக பெனாசிர் அக்கா வந்து டியூஷன் மிஸ்ஸா வந்திருக்கிறாங்க. பெனாசிர் அக்கா தான் டியூஷன் மிஸ் அல்ஹம்துலில்லாஹ். அதனால இப்ப கொஞ்சம் அந்த கட்டணத்தை வந்து உயர்த்தி இருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு பொறுப்பேற்று இருக்கிறோம் இல்லையா? அதனால கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறோம். யாரெல்லாம் ஒரு பிள்ளைய எடுத்துட்டு அவங்களுக்கு அந்த டியூஷன் ஃபீஸ் கொடுக்கறதா நியத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க இன்ஷா அல்லாஹ் தொடர்பு கொள்ளுங்க. அதே போல ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் என்ன செய்யுது எக்ஸ்ட்ரா நம்ம இது பண்ணிருக்கோம். இப்போ எல்லா இடத்துலயுமே மத்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளும் கம்மி தான். மத்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 500 1000 அப்படின்னு வாங்குறாங்க. ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம மதரசா சார்பாக அல்லாஹ்வுடைய கிருபையில ஓரளவு ஒரு டியூஷன் ஃபீஸ் வசூல் பண்ற மாதிரி இருக்கிறோம். அதனால உதவி செய்ய முன் வர்றவங்க சதாகத்துல் ஜாரியாவான கல்வி உதவித்தொகையை இன்ஷா அல்லாஹ் கொடுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் உங்க எல்லோருக்குமே பரக்கத் செய்வான். நம்ம எல்லோருக்குமே பயனுள்ள கல்வியில பரக்கத் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல காலை மதரசா என்னாச்சு, நல்லபடியா போகுதா? குறைஞ்சிருச்சா? அப்படியா? இல்லையா? இன்னைக்கு குறைஞ்சிருச்சாக்கும். அடடே, ஆகக்கூடாது. மறுபடியும் சொல்றேம்மா அம்மாமார்களே, மறுபடியும் சொல்றேன். ஓதுறவங்களுக்கு எல்லாம் கால மதரசா கதை கிடையாது. நாங்க சும்மா வர்றாங்க அவங்க. ஓதாதவங்களுக்கு, அதாவது அடிப்படை தெரியாதவங்க ஒண்ணு, திக்கி திக்கி ஓதுறவங்க, தஜ்வீதோடு ஓதணும்ட்டு முயற்சி செய்யறவங்க, அதுக்கு ஆர்வம் இருக்கவங்க, தயவு செஞ்சு உங்களுக்கு தான் மதரசா, உங்களுக்கு தான் வாய்ப்பு, நிறைய வாய்ப்பு உங்களுக்கு தான். பானக்கெல்லாம் அங்க இருந்து அசோக் நகர்ல இருந்து வர்றாங்க. அவங்க எல்லாம் சுபஹானல்லாஹ். அதனால இங்க இருக்கவங்க எல்லாருமே வெக்கப்பட வேண்டாம். எதுவும் இது பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு ஃபஜ்ர் தொழுதுட்டு வீட்டுல அனுமதி கேட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வாங்க. வீட்டுல விட மாட்டேங்காங்களா? அப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. வர முடியாது. வீட்டுல ஓதுறீங்களா? இல்ல, நம்ம என்ன சொல்லணும்னா திருத்திக்கிறதுக்கு தான். வீட்டுல எல்லாருமே நம்ம ஓதுவோம், திருத்திக்கிறதுக்கு தான். தஜ்வீதோடு மறுபடியும் சொல்றேன், குர்ஆனை வந்து வெறும் குர்ஆனா ஓதுறது வந்து எது கிடையாது. அதான் யாசகம் கேட்கிறத விட, அதாவது ஒரு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறத விட குர்ஆன் அதிகமா ஓதுறவங்களுக்கு கேட்காமலே அல்லாஹ் கொடுக்குறான். அதே போல மதரசாவுக்கு வந்து வீட்டுல ஓதுறவங்கிறவங்களுக்காக மதரசாவுக்கு வந்து 2 வசனம் அல்லது 3 வசனம் ஓதுறது 2 ஒட்டகங்களை விட சிறந்தது. சுபஹானல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் அதன் அடிப்படையில காலை மதரசாவுக்கு எல்லாருமே முடிஞ்ச அளவு வந்துருங்க அல்லாஹ்வுக்காக இன்ஷா அல்லாஹ். ஆமா, ஏன்னா ரமலான் மாதம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு 4-5 மாசத்துல வருது. என்ன அப்படியா? பிப்ரவரி மாதத்துல ரமலான் வருது. ஒவ்வொரு ரமலான்லயும் நம்ம சொல்றது அதுதான். நம்ம சுய முயற்சியோடு குர்ஆனை தெளிவா இன்ஷா அல்லாஹ் ஓதணும். ரமலான்ல ஓதணும். அதுக்கு எய்ம் பண்ணி இன்ஷா அல்லாஹ் வாங்க. ரமலானுக்காக ஓதணும் இல்ல, மற்ற எல்லா நாளுமே ஓதணும் இல்லையா? அதனால இன்ஷா அல்லாஹ் எய்ம் பண்ணி வாங்க. திருத்தமா, ஆமா, வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை அழகான முறையில திருத்தமா ஓதுவதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.